பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு பேசி வருகிறேன். பூமி எங்கும் இல்லாத அதிசயம். சொல்றவர் யாரு? கர்த்தர். யார்கிட்ட சொல்றாரு? மோசேட்ட சொல்றாரு. எனக்கு அன்பானவர்களே, எந்த சூழ்நிலை சொல்றாரு? அவன் ஜனங்களை பார்த்தான். இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்று தேவன் எழுதி கொடுத்த அந்த கற்பனைகளை தூக்கி எறிஞ்சு உடச்சி விட்டான். ஏன்னா அவனுக்கு தாங்கலை. இத்தனை காரியத்தை செஞ்சு அழைச்சி வந்த கர்த்தரை இவ்வளவு சீக்கிரம் மறந்து போயிட்டாங்களே, தாங்கலை. அதனால் அந்த கற்பனைகளை எழுதி உடைத்து போட்டான். ஆண்டவர் மறுபடியும் அவனுக்கு சொல்கிறார், எப்பா நான் உன் கூட உடன்படிக்கை பண்ணுறேன்டா. என்ன தெரியுமா? பூமி எங்கும் இல்லாத அதிசயத்தை நான் செய்ய போகிறேன்ப்பா. ஏற்கனவே உங்களை நடத்தி வந்ததில் பார்க்கலாம் எத்தனை அதிசயம் செய்தார். உங்கள் வேதத்தை திருப்புங்க. யாத்திராகமத்திலே 14ஆம் அதிகாரத்திலே 10வது 11வது வசனத்துக்கு உங்களுடைய வேதத்தை திருப்புவீங்களா? அப்படி எல்லாரும் தேடி எடுக்கிற வரைக்கும் எல்லாரும் படுமா? அல்லேலூயா. ஒரு போதும் மறவாது உண்மை மீதமீதுக, ஒரு போதும் மறவாது உண்மை மீதமீதுக, உனக்கெல்ல உன்னை பார்க்கனே. ஒரு போதும் மறவாது உண்மை மீதமீதுக, உனக்கெல்ல உன்னை பார்க்கனே. சிறுவர் தோட்டினை ஒரு செல்ல பிள்ளை போல் பார்த்து, சிறுவர் தோட்டினை ஒரு செல்ல பிள்ளை போல் பார்த்து, உரிய தந்தை முன்னக்கு உயிரோடு இருப்பாரென்றோ, ஒரு போதும் மறவாது உன்னை மீதமீதுக, உனக்கெல்ல உன்னை பார்க்கிறேன். கடதன்னு கதிகாரி கத்தனி பாயே, கடதன்னு கதிகாரி கத்தனி பாயே, கடவாய்த்தி தக்கவில்லை கற்பித்தாரமே செய்ய, விடுவாடும் பிள்ளையதாய் வெளியில் தேடியே, விடுவாடும் பிள்ளையதாய் வெளியில் தேடியே, இருக்குமோ அவனமோ உருக்கமில்லாது போமோ, ஒரு போதும் மறவாது உண்மை மீதமீதுக, உனக்கெல்ல உன்னை பார்க்கனே. உன்னாசை வீசு பாசம் ஜெபம் வீணாகுமா, உன்னாசை வீசு பாசம் ஜெபம் வீணாகுமா, ஒரு கேமில் நதவர்கள் உன்னை விட்டொழியோமோ,
சேர்ந்து ஒரு போதும் மறவாத உண்மை மீதாவீதுக்கு உனக்கென்ன துணை மகனே. ஐயா, அற்புதத்தை எப்படி செஞ்சு கொண்டு வந்தா தெரியுமா? யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 10வது வசனம் 11ஆம் வசனம். பார்வோன் சமீபித்து வருகிற போது இந்த ஜனங்கள் 13ஆம் அதிகாரத்திலே 17ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். பார்வோன் ஜனங்களை போகவிட்ட பின் ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடிந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி பெலிஸ்திய தேசம் வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல் சிவந்த வனாந்தர வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். ஆண்டவர் காரணம் இல்லாம எதையும் செய்யறதில்லை. ஏன்னா இவங்களுக்கு யுத்த பழக்கம் கிடையாது. இவனுக்கு தெரிஞ்சாலும் என்னது, செங்கல் அறுக்கிறது, வைக்கல சேர்க்கிறது, இதுதான் தெரியும். சண்டைக்கு இவங்களுக்கு என்ன கிடையாது, சம்பந்தமே கிடையாது. ஆனால் பெலிஸ்தியர் முரட்டாட்டக்காரன். ஒரு ஆளை அனுப்பியே கேட்பான், நீங்கள் எல்லோரும் என்னடா கூடி நிற்கிறீங்க, இப்படி கூடி நிற்கிறதால ஒருத்தன் வாங்கலாம் என் கூட சண்டைக்குமா. சண்டைக்கு இழுக்கிற ஆள் யார்? பெலிஸ்தியர். அதனால தான் பெலிஸ்தியர் தேசம் வழியாய் போவது சமீபமாக இருந்தாலும் ஆண்டவர்களை அந்த வழியாக சுற்றி நடக்க பண்ணலை. இப்போ ஜனங்களை போவிட்டா அணி அணியாக புறப்பட்டாங்க. இப்போ புறப்பட்டு கொஞ்சம் தூரம் வந்தாங்க. வந்த உடனே என்ன வந்துடுச்சு, செங்கடல். பின்னாடி போக முடியாது, ஏன்னா பார்வோனுடைய சேனை பார்த்தான். ஐயோ, இவ்வளவு நாள் நமக்கு வேலை செஞ்சுருந்தவங்கள எப்படி விட்டோம்? தலைச்சங்கள்லாம் செத்து போச்சு ராஜா, அதில் நீங்கள் மனம் குழம்பு போயிட்டீங்க. ஆமாம், எல்லா வீட்டும் ஆண் பிள்ளைகள்லாம் செத்து போச்சுல. ஏன்னா அந்த பஸ்காவுக்கு பின்னாடி சம்கார தூதன் கடந்து வந்தபோது அநேக அன்றைக்கு எல்லா வீடுகளையும் பார்வோனுடைய ஊழியக்காரர் வீட்டில் ஒரு வீடு பாக்கி இல்லை. எல்லார் வீட்லையும் அலறல் சத்தம் கேட்டது. இதில் மனமுடைஞ்ச பார்வோன், போங்கப்பா புறப்படுங்கப்பான்ட்டான். இப்போ யோசிக்கிறான். என்ன யோசிக்கிறான்? இவங்களை போவிட்டவன் தொடருவேன், பிடிப்பேன், அதான் பார்வோனுடைய எண்ணம். உடனே பின்னாடி என்ன செய்யறான், வர்றான். இவங்கெல்லாம் அப்போ தான் செங்கடல்கிட்ட வந்துட்டாங்க. முன்னாடியும் போக முடியாது, இனி பின்னாடியும் வர முடியாதுன்னா பின்னாடி இருக்க ஆள் யார்? அடிமைப்படுத்துகிற ஆள். முன்னாடி போனால் அழிஞ்சு போகிற வழி. ரெண்டு கடையில் இப்போ புலம்புறாங்க பாருங்க. யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பாருங்க. பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து யாரை பார்க்கணும்? அவ்வளவுதான். ஏன்னா நம்ம பாடுறோம்ல, எனக்கு தாசை மற்றும் பர்வதம் நீராக கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு தாசை மற்றும் பர்வதம் நீராக கண்களை ஏறெடுப்பேன். வானத்தையும் இந்த பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் எனக்கு தாசை வரும் பர்வதம் நீராக கண்களை ஏறெடுப்பேன். காலை தள்ளாடம் விட்டா உன்னை காக்கிறவன் உறங்க. காலை தள்ளாடம் விட்டா உன்னை காக்கிறவன் உறங்க. பகலிலே மேகம் இரவிலே நிலவு, பகலிலே மேகம் இரவிலே நிலவு தந்தனையா நினைப்பா. எனக்கு தாசை மற்றும் பர்வதம் நீராக கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு தாசை மற்றும் பர்வதம்
எங்கே என்ன எடுத்து பார்த்துருக்கணும்? கர்த்தரை ஏறெடுத்து பார்த்துருக்கணும். இவங்க யாரை எடுத்து பார்த்தாங்க? பார்வோன் சமித்து வருகிற போது தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அதிசயத்தை பார்த்தவனுக்கே பயம் வருதா? பார்க்காத நமக்கு வராதா? ஏன்னா ஒரே நாளில் எத்தனை பார்த்தா? 10 அதிசயங்களை பார்த்தாங்க. பேனு, ஈ, தவளை, வண்டு, எரிவந்த கொப்பளம், கல்மலை. ஐயா, கண்டு விசுவாசிக்கிறோட காணாம விசுவாசிக்கிறோம் யாரு? பாக்கியவான். அதனால் நீங்கள் விசுவாசிக்கலாம், நீங்கள் தான் பாக்கியவான், நம்ம தான் பாக்கியவான். அவங்க அற்புதத்தை கண்டாங்க, ஆனால் பயம். திரும்ப வந்துட்டானே. நடத்தி வந்தவர் யார்? முன்னாடி கூட்டிகிட்டு போனார், அவரை பார்க்க வேண்டியதானே. பின்னாடி திரும்பி பார்த்தாங்க. பார்வோன் சேனை தங்களுக்கு பின்னிட்டு வருகிறதை கண்டு தங்கள் கண்களை எடுத்து பார்த்து மிகவும் பயந்தார்கள். அன்றியும் அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி அதுக்கப்புறம் தான் கர்த்தரை கூப்பிட்டான். இப்போ நம்மளும் அப்படிதான், எங்கெங்கே போய் பார்க்கணுமோ எல்லாத்தையும் வியாதியை பார்ப்போம். அப்புறம் கடைசியில் தான் ஆண்டவரே எனக்கு சுகம் கொடுங்க. ஆனால் வேதம் அப்படி சொல்லாத. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்பட. மத்தேயு 6:33 அப்படித்தான் சொல்லுது. எனக்கு கண்மர்களே, 2வது தான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்க. அதுவும் அன்றி அவர்கள் மோசேயை நோக்கி நடத்தி வந்த தலைவனை நோக்கி பார்த்து எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றா இந்த வனாந்தரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர். நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதுனாலே எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? நாங்கள் எகிப்திலே இருக்கும்போது எங்களை சும்மா விட்டுரும், வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுருமியா, எங்களை விட்டுருமியான்னு சொன்னவே. நாங்கள் வனாந்திரத்திலே சாகிறதை பார்க்கலாம். எகிப்தியருக்கு வேலை செய்கிறது நலமாயிருக்கும், எகிப்தில் செத்தாலும் தாவலைன்னா. அப்போ தான் மோசே ஆண்டவர்கிட்ட கேட்குறான், வாசிங்க. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள். இப்போ சொன்ன ஏன் தெரியுமா? உடன்படிக்கை யார் பண்ணியிருக்கா? கர்த்தர்ல பண்ணியிருக்காரு. பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு, நீங்க இந்த இடத்துல நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். ஆமா, யெகோவாயிரே எல்லாமே பார்த்து கொள்வே. யெகோவாயிரே எல்லாமே பார்த்து கொள்வே. ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் எல் புகலிடமும் கருத்தோடு துதித்திடும். கருத்தோடு துதித்திடுமே. யெகோவா நிசியே என்னாலும் வெற்றி தருமே. யெகோவா நிசியே என்னாலும் வெற்றி தருமே. கலங்கலப்பா நாங்கள் கலங்கலப்பா, கலங்கலப்பா நாங்கள் கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் எல் புகலிடமே கருத்தோடு துதித்திடும். கர்த்தர் நாமம் எல் புகலிடமே கருத்தோடு துதித்திடும். இப்ப சொன்னா மோசே ஜனங்களை நோக்கி பார்த்து பயப்படாதீங்கப்பா, நீங்க நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை. ஏன்னா ஆண்டவருக்கு வாக்கு கொடுத்திருக்காரு, பூமி எங்கும் எந்த ஜாதிகளுக்கும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லோருக்கும் முன்பாக செய்வேன். வாக்கு மாறிடுமா?
இவதெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு காண்கிற எகிப்தியனை இன்னும் ஒருபோதும் காண மாட்டீர்கள் என்றால் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணா நீங்க சும்மா இருப்பீங்க. இத வாக்குத்தத்தமா கூட எடுத்திருப்பீங்க. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்கிட்ட முறையிடுறப்ப நான் தான் உன் கூட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன்டா, புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு கட்டளையிடு. ஏன்னா முன்ன போறவர் யாரு? நம்மை நடத்தி வந்தவர். நான் உனக்கு முன்னே போய் நடக்க வேண்டிய வழிகளை காட்டுவேன். என்னில் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லு, சத்தியத்தின் பாதையில் நித்தம் நடத்துவார். என்னில் அவர் கண்ணை சத்தியத்தின் பாதையில் நித்தம் நடத்துவார். ஆயத்த ஆவியார் உள்ளத்தை நிரப்புவார், பரிசுத்த ஆவியார் உள்ளத்தை நிரப்புவார். பரிசுத்த அவர் பெயரை என்னை உண்டாக்கின என் தேவாதி தேவன் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் என்னை உண்டாக்கின என் தேவாதி அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. நல்லா கவனிங்க. என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க என்னப்பா இருக்கு? நீ தான் சொல்லிட்டேல, இன்னைக்கு கர்த்தர் செய்ய போற ரட்சிப்பை பாருங்க. இன்னைக்கு பார்க்கிற எகிப்தியனை இனிமே ஒருபோதும் பார்க்க மாட்டேன்ட்டீங்கல்ல. நீ சொன்ன வார்த்தையை உறுதிப்படுத்துவேன். புறப்பட்டு போங்கன்னு சொல்லுப்பா. புறப்பட்டு கோலை ஓங்கி, அது மட்டுமல்ல, உன் கோலை ஓங்கி கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. ரெண்டா பிளந்து விடு, அவ்வளவுதான். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். செங்கடலை கடந்து செல்வேன், யோர்தானை மிதித்து நடப்பேன். செங்கடலை கடந்து செல்வேன், யோர்தானை மிதித்து நடப்பேன். எரிகோவை சுற்றி வருவேன், எரிகோவை சுற்றி வருவேன். ஏகாலமோதி ஜெபிப்பேன், ஏகாலமோதி ஜெபிப்பேன். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம்! விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே. ஐயா, நீ என்கிட்ட முறையிடுறது என்னடா? நான் தான் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன். பூமி எங்கும் எந்த ஜாதிகளுக்கும் செய்யப்படாத அதிசயங்கள், ஏவியர், எபூசியர், கானானியர், ஏத்தியர் எவர்களுக்குமே செய்யப்படாத அதிசயத்தை இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு செய்வேன் நானே. தண்ணியை பிளந்து விடு. நானாக தான் கேட்டிருப்பேன், தண்ணியை பிளந்து விட்டா அப்படியே தான் நிற்க ஆண்டவரே. தண்ணியை பிளந்து விட்டா என்ன ஆகும்? ஒன்றாகுது, பேப்பரா நடுவில் கிழிக்கிறதுக்கு? இது சமுத்திரம். அவர் தானே சமுத்திரத்தை படைத்தவர். ஜலமெல்லாம் பிரியட்டுன்னு சொன்னார், அதுதானே சமுத்திரம். அதான் சொன்னார், உன் கோலை நீட்டு ரெண்டாக பிளந்து விடுனார். பிளந்து விட்டோன்னே என்ன கிடைக்கும்? இஸ்ரவேல் புத்திரர் வெட்டாந்தரை வழியாக நடந்து, அதை வாசிங்க, என்ன செய்வாராம்? வெட்டாந்தரை வழியா இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். எகிப்தியர் உங்களை பின்தொடர்ந்து வரும்படி நான் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தி பார்வோனாலும் அவன் ரதங்கள், குதிரை வீரர் முதலாகிய அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன். இப்படி நான் பார்வோனாலும் அவன் ரதங்களாலும் அவன் குதிரை வீரராலும் மகிமைப்படும் போது நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறிவார்கள். ரோமர் 9:17 வாசிக்கிறோம், என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என்னுடைய நாமம் பூமி எங்கு பிரஸ்தாபம் ஆகும்படியாக உன்னை நிலைநிறுத்தினேன் என்று பார்வோனுடைய சொன்னார். அவருடைய நாமம் மகிமைப்படணும். கர்த்தர் எத்தனை ரதங்களை என்ன செய்தார்? உருளைகளை கலட்டி போட்டார். மிரியாம் பாடணும்,
கர்த்தர் வெற்றி சிறந்தார். யாத்திராமத்தில் பாடுறாள்ல, ஏன்னா இங்கேருந்து வெற்றி போயாச்சு. அவ பாடுற பாட்டை கொஞ்சம் வாசிக்க. முதல்ல 15ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து பாருங்க. அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு. கர்த்தரை புகழ்ந்து பாடினாங்க. ஏன் தெரியுமா? கர்த்தரை பாடுவே, கர்த்தரை போற்றுவே, கர்த்தரை பாடுவே, கர்த்தரை போற்றுவே, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் கர்த்தரை பாடுவே, கர்த்தரை போற்றுவே, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் கர்த்தரை துதித்து மகிழ்வே, மகிழ்வே. கர்த்தர் தந்த நாவு அது உம்மை துதித்து பாடும், கர்த்தர் தந்த நாவு அது உம்மை துதித்து பாடும். நீரின்றி பாடலேதப்பா ஏசப்பா, நீரின்றி பாடலேதப்பா. கர்த்தரை பாடுவே, கர்த்தரை போற்றுவே, உயிரோடு இருக்கும் நாள் கர்த்தரை பாடுவே, கர்த்தரை போற்றுவே, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் கர்த்தரை துதித்து மகிழ்வே, நான் மகிழ்வே. இப்ப பாடுறாங்க. என்ன பாடுறாங்க? கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையையும் குதிரை வீரரையும் கடலிலே தள்ளினார். கர்த்தர் என் பலனும் என் பலனும் என் கீதமுமானவர், அவர் எனக்கு ரட்சிப்புமானவர். ஐயா, இன்னைக்கு சொல்றேன், பூமி எங்கும் இல்லாத அதிசயத்தை செங்கடல்ல வெட்டாந்தரைக்கு நடக்க வச்சாராம். எப்படி? மழை பெஞ்சாலே 3 நாள் ஆகுது காய்கிறதுக்கு. இன்னைக்கு போய் பார்த்தீங்கன்னா மழை தண்ணி கிடக்கா, சகதி கிடக்கு அப்படிங்கிறோம். ஆனால் சமுத்திரம் எத்தனை வருஷமாக தண்ணி கிடந்த இடம் ஹீட் ப்ராசஸிங் ஆகி வெட்டாந்தரையில் நடந்து வராங்க. ஆனால் அதே எதிர்த்து வந்த பார்வோன் சேனைக்கு மூழ்கடிக்கிற ஸ்தலமாய் மாறியதே. அதுதாங்க பூமி எங்கும் இல்லாத அதிசயம். தொலைக்காட்சியில் பார்க்கிறேன் அன்பு மக்களே, அவர் பூமி எங்கும் எந்த ஜாதிகளுக்கும் செய்யப்படாத அதிசயங்களை ஓன் ஜனங்கள் மத்தியில் செய்வார். உன்னோடு கூட இருக்கிறவங்களே கர்த்தருடைய செயலை பார்ப்பாங்க. என்னால உன்னோடு இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். தொலைக்காட்சியில் பார்க்கிறவர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்க்கறதோட விட்டுறாம ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுறீங்களா? இது தொடர்ந்து வரணும். இதற்கான தேவைகள் சந்திக்கப்படணும். 30 நாள் வர்றதுக்கு 5000 ரூபா ஒரு நாளைக்கு வச்சு கணக்கு போட்டு பாருங்க. எந்த வெளிநாட்டு பணத்தை நம்பி இல்லை, ஆண்டோடைய வார்த்தையை நம்பி. கண்ணு தெரிஞ்சவங்களாது அங்கங்கே கம்ப்யூட்டர் நெட்டு அது வழியாக இது வழியாக பார்த்துருவாங்க. நாங்கள் அதை கூட பார்க்குறதில்ல. கர்த்தருடைய வார்த்தையை மட்டும்தான் நம்புகிறேன். இன்றைக்கு நடத்துகிறான். எங்கள் சபையை எப்பமா பாருங்கள், 2 கண்ணு தெரியாத மக்கள் சபையில் கூட கட்டுற காசு அதை காணிக்க கரண்ட் பில்லு கட்டக்கூட இருக்காது. அவங்களுக்கு அன்னைக்கு கொடுக்குற காசை சாப்பாடு செலவழிக்கிற காசு கூட அந்த அளவுக்கு இருக்காது. நீங்கள்லாம் தாங்கி வர்ற காணிக்க தான். ஆண்டவர்களை இன்னும் ஆசீர்வதிக்கணும். நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும் போது தான் இந்த சிறுமைப்பட்ட மக்கள் மேல் சிந்தையை கர்த்தர் தருவார். நீங்கள் இன்னும் தாங்க கர்த்தர் உங்களை அதிகமாய் தம்முடைய கிருபையை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும். ஒருவேளை ஐயா நீங்கள் கேட்கலாம், பிரதர் என்ன தேவை இருக்குன்னு எங்களுக்கு தெரியணுமே, தெரிஞ்சால் நாங்களும் உதவி செய்வோம். இப்போ கூட பார்வையற்ற தாய்மார்கள், கண்ணு தெரியாதவங்க, வயதானவங்க யாருமே இல்லாமல் வந்தால் தங்குறதுக்கு இடம் வச்சுருக்கிறோம். அவங்களுக்காக ஒரு அறையும் கட்டி வரோம். ஏன்னா ஒரு அம்மா இப்போ வந்து அன்னைக்கு கழிச்சு காலும் நடக்க முடியாது, பார்வையும் கூட இப்போ சொல்லப்போனால் அவங்களுக்கு பங்கஸ் வந்த மாதிரி பட்டிருக்கு. நேற்று கூட வந்து அழுதாங்க, ஐயோ என் கண்ணு பூரா போயிடும் போலே அந்த அளவுக்கு ஆயிடுச்சேன்னு. இப்படிப்பட்டவர்களையும் ஆகாதுன்னு தள்ளவங்களையும் எடுத்து வைக்கணும். ஆண்கள் பெண்கள் ஒரு இடத்துல இருக்கிறது நல்லா இருக்காது. அதே மாதிரி சபையில் பெண்களை தூக்க சொன்னாலும் அது நல்லா இருக்காது. அவங்களுக்கு தனி ரூம் இருக்கணும். இப்போ ரூம் கட்ட போகிறோம், ஒரு சதுரடி 2300 ரூபா நல்லா கட்டுறதுக்கு, டைல்ஸ் போட்டு கட்டுறதுக்கு. பெண்களுக்கான அந்த கட்டுமான பணியில் பெண்கள் அநேகர் உணர்வுள்ளவங்க எழும்பணும் எனக்கு ஆசை. ஏன்னா உங்களை போல் நீங்களாவது கண்டுட்ட கருப்பு சிவப்பு பச்சை மஞ்சள் பார்த்துருவீங்க, அவங்களுக்கு அது கூட தெரியாது. அவங்க காலத்தில் பின்னாடி சுகமாக இருக்கணுங்கிறதுக்காக இதை செய்து வருகிறோம். நீங்களும் ஒரு வேளை ஏவப்பட்டால், சில ஆண்கள் சொல்லலாம் எங்கள் அம்மாவும் பெண்ணு தான், தங்கச்சியும் பெண்ணு தான், மகளும் பெண்ணு தான், ஆணும் அதில் பங்குட்டியா தாராளமாக
இல்லை ஒருவேளை கர்த்தர் ஒருத்தரை கொண்டு கட்டி கொடுத்தாலும் சரி தான், உங்கள் பேரையே அதுக்கு வச்சுட்டு போகிறேன். அது மட்டுமல்ல, உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10 மணிலேருந்து சொல்லலாம். உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே ஐயா ஒரு நல்ல உணவு கொடுக்க, உடை கொடுக்க, பார்வையற்றோருக்கு உதவுகிற ஊன்றுகோல் கொடுக்க, இப்படிப்பட்ட காரியங்களுக்கு உதவலாம். அது மட்டுமல்ல, எப்படி பிரதர், இதில் 2 நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும், ஜிபே, ஃபோன்பே. இது வழியாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். கணக்கு வைக்கணுங்கிறவங்க என்னிடத்துல கேளுங்க, உங்களுக்கான வழிமுறைகளை சொல்லித்தரேன். அதற்குன்னு தனி நம்பர் அக்கௌண்ட் இருக்குது, உங்களுக்கு தரலாம். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த மனமகிழ்ச்சியான நல்ல நாளிலே அப்பா, உங்களுடைய அற்புதத்தை எதிர்நோக்கி காத்திருக்கிற மக்களுக்கு அதிசயம் செய்யுங்க. பூமி எங்கும் எந்த ஜாதிகளுக்கும் செய்யப்படாத அதிசயம் என்று சொன்னீங்களே, அன்றைக்கு இஸ்ரவேல் மக்களுக்கு செய்தது உண்மையானால் இன்றைக்கு உம்மை நம்பி கண்ணீரோடு, கவலையோடு, வேதனையோடு, வியாதியின் கொடுமையோடு, பலவிதமான மனபாரத்தோடு கண்ணீர் வடிக்கிற மக்களுக்காக இந்த தொலைக்காட்சியை பார்த்து ஐயோ என் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்குமா, எனக்கு ஒரு அற்புதம் வருமா என்று எதிர்பார்க்கிற ஒவ்வொருவருடைய கண்ணீரும் களிப்பாய் மாற கர்த்தர் உதவி செய்யும். இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற எல்லாரையும் ஆசீர்வதியும். பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். இந்த நாளிலே ஐயா டெலிவரிக்காக காத்திருக்கிற என் அன்பு சகோதரிகளுக்காய் ஜெபிக்கிறேன். ஆஸ்பத்திரியில் போயிருக்கேன், இன்னைக்கு டெஸ்ட் பண்ணியிருக்காங்க, நல்ல ரிசல்ட் வரணும், மனபாரத்தோடு இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறேன். என் பிள்ளை ஐயோ மறுபடியும் ஆதியில் அந்த மாதிரி ஆலயத்துக்கு வரமாட்டான கண்ணீர் வடிக்கிற தாய்மார்களுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய கண்ணீரும் களிப்பாய் மாறட்டும். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.